ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 234 தொகுதியில் முதல் தொகுதியாக பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தொகுதி. பாளையங்கோட்டை தொகுதி ஒரு பரபரப்பான தொகுதி. சொல்லுங்க மார்ட்டின், யாருக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ பாளையங்கோட்டை தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பில் யார் போட்டியிட போறா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்துல் வஹப் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் திமுக சார்பா அப்துல் வஹப் போட்டியிட போறாரு. அதே வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்துல் வஹப் தற்போது போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திமுக தொகுதியில கூட்டணி கட்சிக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டா மதிமுக சார்பா தாயகம் குருநாதன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அது அங்க கூட்டணியில திமுக கூட்டணியில கடும் போட்டி இருக்கு. திமுக மட்டும் இல்ல, மதிமுகவும் தொகுதியை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மதிமுக கேட்டால் தாயகம் குருநாதன், திமுக கேட்டா அப்துல் வஹாப். ஏன்னா அப்துல் வஹாப் தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாப்புலர் முத்தையாக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக தொகுதியில. அதே மாதிரி அடுத்தது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கர நாராயணனுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா இன்னும் உத்தேச வேட்பாளர் யார் அப்படிங்கறதே இன்னும் முடிவு செய்யப்படாம இருக்கு. அது தாவேக்கா இன்னும். ஆனா தாவேக்கா எனக்கு ஆச்சரியம் என்ன மார்ட்டின், கிட்டத்தட்ட 15,000 விருப்ப மனுக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் யாரும் கொடுக்கல. திருப்பி கொடுத்து என்ன கொடுக்க போறாங்க தெரியல. எனவே கடும் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே தொகுதிக்கு 500 பேர் போட்டிடுவாங்க போல இருக்கு இப்ப போற போக்கு பார்த்தா. இருந்தாலும் அதிமுக சார்பிலே பாப்புலர் முத்தையா மீண்டும் ஒருமுறை நேயர்களே திருநெல்வேலியின் பாளையங்கோட்டை தொகுதியிலே போட்டியிட வாய்ப்புள்ள உத்தேச வேட்பாளர் பட்டியல், வேட்பாளர் அறிமுகம். இதிலே உத்தேச வேட்பாளர் அறிமுகத்திலே பார்ப்போம். திமுக சார்பிலே போட்டியிட்டால் தற்போது திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஒருவேளை கூட்டணி கட்சியான மதிமுக அந்த இடம் ஒதுக்கப்பட்டால், நிச்சயமாக ஒதுக்க மாட்டாங்க, ஒருவேளை ஒதுக்கினால் தாயகம் குருநாதன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல அஇஅதிமுக பொறுத்தமட்டிலே பாப்புலர் முத்தையா, பாளையங்கோட்டை தொகுதி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருக்கும் பாப்புலர் முத்தையா போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பிலே சங்கர நாராயணனை அறிவித்திருக்கிறார் பாளையங்கோட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சங்கர நாராயணன். ஆனால் தாவேகா வழக்கம் போல் இன்னும் முடிவாகவில்லை. கடைசி நேரத்தை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இப்ப நம்ம பாளையங்கோட்டை பார்த்து அடுத்ததா எந்த தொகுதியை பார்க்க போறோம் மார்ட்டின்? அடுத்து என்ன தொகுதி கொடுக்க போறீங்க? அடுத்தது திருநெல்வேலி தொகுதி பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி தொகுதி பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் சுப்பிரமணியன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணியன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாநகர செயலாளராக இருக்கிறாரு சுப்பிரமணியன். திமுக கடும் போட்டி இருக்கு. ஒருத்தருக்கான வாய்ப்பு இல்ல, 2-3 பேருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தற்போதைய மேயர் ராமகிருஷ்ணன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திமுக கருப்பசாமி கோட்டையனுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இதுல யாருக்கு வாய்ப்பு அப்படின்றதுல 3 பேரே நம்ம காமிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ல. 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. 3-ல் ஒருவர். இந்த 3 கடும் போட்டி திமுகல எம்எல்ஏ சீட்டுக்கே இவ்வளவு போட்டி இருக்குன்னா அங்க எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. சொல்லுங்க அடுத்தது. அதே மாதிரி அடுத்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியில அதிமுக நயினார் நாகேந்திரன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுக கணேச ராஜா போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 2 இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சத்யா போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படலை யாரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே இது திருநெல்வேலி தொகுதி இப்பொழுதே அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டுகிறது. திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 3 தகுதிக்குரிய வேட்பாளர் 3 பேர் இருக்காங்க. திமுக சார்பிலே தற்போது மாநகர செயலாளர் இருக்கும் சுப்பிரமணியன் முன்னணியில் இருக்கிறார். இவர் தான் கேட்டிருக்கார், அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று மேயர் ராமகிருஷ்ணனும் தனக்கும் சீட்டு வேணும் என்று கேட்டிருக்கிறார். அதே போன்று கருப்பசாமி கோட்டையப்பன் திருநெல்வேலி தொகுதியில மாநகர இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிற 54வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் கருப்பசாமி கோட்டையப்பனும் கேள்வி கேட்டிருக்கார், தனக்கும் அந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு. யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா கடும் போட்டி திமுகக்குள்ளே நிலவுது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அதே போன்ற அஇஅதிமுக பொறுத்தவரை அந்த கூட்டணியில் நீங்கள் பார்த்துக்கிட்டால் பாஜக வேட்பாளராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் தற்போது எம்எல்ஏ இருக்கிறார். எனவே அவருக்கு தான் அந்த தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை விட்டு கொடுத்தால் திருநெல்வேலியிலே அதிமுக சார்பில் கணேசராஜாவும் தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தனக்கு கொடுங்க என்று அவரும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இங்க பார்த்தா சத்யா திருநெல்வேலி தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி சத்யா என்ற வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். 50% நாம் தமிழர் கட்சியிலே பெண்கள் வேட்பாளரை 50% என அறிவித்திருக்கிறார் சீமான், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அந்த வகையிலே சத்யா வழக்கம் போல் இந்த தொகுதியிலும் தாவேக்காவிலே கடும் போட்டி. யார் போட்டியிடுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறார்களாம். எனவே யாருக்கு விஜய் வாய்ப்பு கொடுப்பா என்பதை போக போகதான் தெரியும்.
தற்போதைக்கு அங்கு யாரும் உத்தேச வேட்பாளர் பட்டியலுக்குள்ள போட்டியிட அந்த அளவுக்கு 15 பேருக்கு மேல சொல்றாங்க. 15 பேர் போட்டோவை நம்ம போட முடியாதுங்க. எனவே அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றுதான் கொடுத்திருக்கிறோம். எனவே திருநெல்வேலி தொகுதியிலே உத்தேச வேட்பாளர் யார் என்பதை அறிந்தோம்.